Good morning students. In the video sum number 12 பார்க்கலாம். Sum பார்த்தீங்க அப்படின்னா journalize the following transaction in the books of Ramesh. So ரமேஷோட books தான் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். Who is dealing in computers. அப்போ இவரோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் டீலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்ச் வந்து பார்த்திங்கன்னா 2018 அவருடைய பிஸ்னஸில் நடந்த டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ மார்ச் 1 அன்னைக்கு ரமேஷ் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா கேஷாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 lakh rupees வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கூட்ஸாக ஒரு 80,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஃபர்னிச்சராக வந்து பார்த்திங்க அப்படின்னா 27,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ ஒரு பிஸ்னஸில் கேஷாகவும் ஏதோ அசஸாகவும் இன்வெஸ்ட் பண்ண டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4,07,000 rupees. அப்போ ரமேஷோடைய கேபிட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 4,07,000 rupees. சரிங்களா? அதில் கேஷ் 3 lakhs, கூட்ஸ் ஒரு 80,000, ஃபர்னிச்சர் வந்து பார்த்திங்கன்னா 27,000. சரிங்களா? அப்போது இங்கே என்ன பண்ணுவீங்க, இங்கே என்னென்ன அக்கௌண்ட் இருக்குங்க, கேஷ் இருக்குது, கூட்ஸ் இருக்குது, ஃபர்னிச்சர் இருக்குது, அப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட், ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ கேஷு, கூட்ஸு, ஃபர்னிச்சர் இது எல்லாமே என்ன நேச்சருங்க, ரியல் நேச்சர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியல் நேச்சர் அக்கௌண்ட் படி என்ன பண்ணுவீங்க, டெபிட் வாட் கம்ஸ். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேஷு, கூட்ஸு, ஃபர்னிச்சர் எல்லாமே பிஸ்னஸ்க்குள்ளே வருது. சரிங்களா? இப்போது இந்த பிஸ்னஸ்க்கு யார் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணாங்க, ரமேஷ். அப்போ ரமேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன் அப்போ ஒரு பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் த கிவர். சரிங்களா? இப்போ ஜேர்னல் என்ட்ரி போடலாங்க. 2018 மார்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ கேஷாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருங்க, கேஷாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 lakh rupees. அப்போ கேஷ் அக்கௌண்ட்டு நம்ம டெபிட் பண்ணுறோம். அடுத்தது கூட்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அடுத்தது ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர் வேல்யூ எவ்வளோங்க, 27,000. சரிங்களா? இப்போ கேபிட்டல் வேல்யூ எவ்வளோங்க, ரமேஷ் கேபிட்டல் 4,07,000 rupees. நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே என்ட்ரியாகவே நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா என்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் டு ரமேஷ் கேபிட்டல் 3 lakhs போட்டுக்கலாம். கூட்ஸ் அக்கௌண்ட் டு ரமேஷ் கேபிட்டல் 80,000. அப்போ நீங்கள் செப்பரேட்டாக போகிறதுக்கு ஒரே என்ட்ரியாகவே நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கேஷ் ஒரு 3 lakhs, கூட்ஸ் ஒரு 80,000, ஃபர்னிச்சர் ஒரு 27,000. சரிங்களா? அவரோட டோட்டல் கேபிட்டல் வேல்யூ 4,07,000. சரிங்களா? ஓகே, கமெண்ட்ஸ்டு business with cash, goods and furniture. சரிங்களா? ஸோ அடுத்த செகண்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். செகண்ட் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மணி டெபாசிட்டட் இன்டு பேங்க் ₹2 lakhs. ஸோ கேஷ் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காரு. அப்போ என்னென்ன அக்கௌண்ட் வருங்க, கேஷு, பேங்க், 2 அக்கௌண்ட் வருங்க. அப்போ கேஷ், பேங்க் ரெண்டுமே ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்ன பண்ணுங்க, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ எது உள்ளே வருதுங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களை அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவீங்க. கேஷ் பேலன்ஸ் குறையுது, கேஷ் அக்கௌண்ட்டை நீங்கள் கிரெடிட் பண்ணுவீங்க. சரிங்களா? அப்போது செகண்ட் அன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் டெட்டா எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்க, 2 lakh rupees டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோங்க, 2 lakh rupees. ஸோ மணி டெபாசிட்டட் இன்டு பேங்க். எவ்வளோங்க, 2 lakh rupees. அவ்வளோ. சரிங்களா? அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள், தேர்டு டிரான்சாக்ஷன் bought furniture from MS Jayalakshmi Furniture for ₹28,000 on credit. அப்போ நம்ம ஒரு ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுறோம்.
சரிங்களா? அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஒன்று. நம்ம கேஷ் பே பண்ணிட்டங்களா? பே பண்ணல. கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எம்எஸ் ஜெயலக்ஷ்மிக்கு நம்ம பேமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது அசட்ஸ், ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் அப்ளை ஆகும். அப்போ என்ன ஆகும்? டெபிட் வாட் கம்ஸ் இன். ஃபர்னிச்சர் உள்ளே வருது, நம்ம பேமெண்ட் பண்ணணும். யாருக்கு பண்ணணும்? ஜெயலக்ஷ்மிக்கு பேமெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஃப்யூச்சரில் தான் பேமெண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஒரு பர்சன். சரிங்களா? அப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? நமக்கு ஃபர்னிச்சரை கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜெயலக்ஷ்மி கிவர். பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்ன பண்ணுவோம்? கிரெடிட்டை கிவர். அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அட் டு எம்எஸ் ஜெயலக்ஷ்மி அக்கௌண்ட் கிரெடிட். சரிங்களா? அவ்வளோதான். அப்போது தேர்டு டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா, தேர்ட் அன்னைக்கு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா 28,000. சரிங்களா? டு எம்எஸ் ஜெயலக்ஷ்மி. எம்எஸ் ஜெயலக்ஷ்மி அக்கௌண்ட் 28,000. அப்போது பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் ஜெயலக்ஷ்மி. எம்எஸ் ஜெயலக்ஷ்மி on credit rupees 25,000. புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்த் டிரான்சாக்ஷன், ஃபோர்த் அன்னைக்கு பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் அசோகன். அப்போ நம்ம கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஒன்று. சரிங்களா? அப்போது பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ். அடுத்தது நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். 5,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பை பேயிங் நம்ம பே பண்ணுறோம். எப்படின்னா த்ரூ டெபிட் கார்டு. அப்போ டெபிட் கார்டு மூலிமா பேமெண்ட் பண்ணுறது என்ன ஆகும்? பேங்க் அக்கௌண்ட் வரும். சரிங்களா? பேங்க் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட்டாகவும் எடுத்துக்கலாம், பர்சனல் அக்கௌண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரியல் அக்கௌண்ட் படி கேஷ் வெளியே போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பர்சனல் அக்கௌண்ட் படி என்னங்க? பேங்கர் கிவர். அப்போ கிவர் என்ன பண்ணுவீங்க? கிரெடிட்டர் கிவர். சரிங்களா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அட் டு பேங்க் அக்கௌண்ட் 5,000. அப்போ ஃபோர்த் அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா இவ்வளோங்க 5,000. 2 என்ன பண்ணுங்க? பே பண்ணியிருக்கீங்களா? டெபிட் கார்டு மூலிமா பேமெண்ட் பண்ணுறீங்க, அதனால் பேங்க்லேருந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும் டு பேங்க் அக்கௌண்ட். பர்ச்சேஸ்டு கூட்ஸ் for rupees 5,000. ஓகேங்களா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். ஃபிஃப்த் அன்னைக்கு பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் குணா. சரிங்களா? அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ். இப்போ குணாக்கு நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோமான்னு பார்க்கணும். அப்போ பெய்டு த்ரூ நெட் பேங்கிங் ஃபார் கேஷ். நம்ம நெட் பேங்கிங் மூலிமா நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பேங்க்லேருந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். ஃபார் கேஷ் அப்படிங்கிறப்ப நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்கள் நெட் பேங்கிங் மூலிமா பேமெண்ட் பண்ணுறீங்க, அப்போ உங்கள் பேங்க்லேருந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? 10,000. அப்போ பேங்க் இங்கே என்னங்க? ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி பேங்கர் வந்து உங்களுக்கு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுறாரு. அப்போ கிவர் என்ன பண்ணுவீங்க? பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி கிரெடிட்டர் கிவர். சரிங்களா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அட் டு பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா? சேம் அதே டிரான்சாக்ஷன் தான். ஃபிஃப்த் அன்னைக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ எவ்வளோ பர்ச்சேஸ் வரலைங்க? 10,000 டு பேங்க் அக்கௌண்ட் 10,000. purchase goods for 10,000 போட்டுக்கணும். ஓகேங்களா? டிரான்சாக்ஷன், இந்த டிரான்சாக்ஷன் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சேம் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் தான். 6th அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்? பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் கண்ணன். ஸோ கண்ணன்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அண்டு பெய்டு த்ரூ கிரெடிட் கார்டு. சரிங்களா? நம்மளுடைய கிரெடிட் கார்டு மூலிமா நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போது இங்கே என்ன இருக்குங்க? இங்கேயும் உங்கள் பேங்க்லேருந்து அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். சரிங்களா?
அப்போ கிரெடிட் கார்டு, இப்போ நம்ம டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் அப்படிங்கிறப்ப நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ்லேருந்து அமௌண்ட் ரிடியூஸ் ஆகும். நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறப்ப நம்ம பேங்க்கிட்ட லோன் வாங்கி நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நம்ம கடன் வாங்கி நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா, அப்போ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல பேங்க் லோன் அப்படின்னு சொல்லணும். பேங்கர் வந்து அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாரு, கடனாக தான் கொடுக்குறாரு. அப்போ வந்து அது வந்து பேங்க் லோனாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா, அப்போ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ். நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்ன பண்ணணும், டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ். சரிங்களா, கிரெடிட் கார்டு மூலிமா பேமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ பேங்க் லோன், பேங்கர் வந்து உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ கிவர் என்ன பண்ணுவீங்க, பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி கிரெடிட் பண்ணுவோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு பேங்க் லோன் அக்கௌண்ட் 20,000 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அப்போது 6th அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ பர்ச்சேஸ் வேல்யூ இங்கே 20,000 டு என்ன பண்ணுங்க, பேங்க்குன்னு போடக்கூடாதுங்க, பேங்க் லோன். நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால பேங்க் லோன் தான் போடணும். சரிங்களா, 20,000 purchased goods for rupees 20,000. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள், சேம் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் தான். 7th அன்னைக்கு பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ஷாம் ஆன் கிரெடிட். அப்போ நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி நம்ம டெபிட் பண்ணுவோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷாம்க்கு கிரெடிட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பேமெண்ட் பண்ணலை. அப்போ ஷாம்க்கு நம்ம பேமெண்ட் பண்ணணும். அப்போது ஷாம் அப்படிங்கிறது பர்சன், நம்ம கடனுக்கு பொருளை கொடுத்துருக்காரு. அப்போது பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்ன பண்ணுவோம், கிரெடிட் கிவர். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷாம் அக்கௌண்ட் rupees 50,000. இப்போ 7th அன்னைக்கு என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா rupees 5,000 to ஷாம் அக்கௌண்ட் 5,000. சரிங்களா, purchased goods from ஷாம் ஆன் கிரெடிட். கடனுக்கு நம்ம கூட்ஸாக வாங்கியிருக்கோம், rupees 5,000. இந்த டிரான்சாக்ஷன் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8th அன்னைக்கு பில் ட்ரான் பை ஷாம் வாஸ் அக்செப்டட் ஃபார் rupees 50,000. காமர்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி. நம்ம கடனுக்கு ஒருத்தர் பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவார், செல்லர் ஒரு பில் ட்ரா பண்ணுவார். நம்ம என்ன கூட்ஸ் வாங்கியிருக்கோம், அதோட வேல்யூ என்ன, ஸோ என்ன டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ எப்போ நம்ம திரும்ப அந்த பேமெண்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா, அதோட டியூ டேட் எல்லாமே அந்த பில்லில் வந்து ட்ரா பண்ணியிருப்பார். ஸோ பையர் வந்து என்ன பண்ணுவார், அந்த பில்லை அக்செப்ட் பண்ணிக்குவாருங்க. சரிங்களா, ஸோ அந்த டியூ டேட் வரும்போது அந்த பில்லுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு பில்லை வந்து கேன்சல் பண்ணிடுவோம். சரிங்களா, அப்போது பில் ட்ரான் பை ஷாம், யார் செல்லரோ அவங்க தான் வந்து பில்லை ட்ரா பண்ணுவாங்க. பையர் வந்து அந்த பில்லை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, அப்போ பையர் அந்த பில்லை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பில்லுக்கான அமௌண்ட்டை அவர் பே பண்ணும் அப்படிங்கிறது மீனிங். அது ஒன் ஆஃப் த லைபிலிட்டி. சரிங்களா, அப்போது நம்ம ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷனில் கிரெடிட்டுக்கு நம்ம ஷாமுக்கிட்டேருந்து கூட்ஸ் வாங்கினோம். இப்போ 8th அன்னைக்கு ஷாம் வந்து பில்லை வந்து ட்ரா பண்ணுறாரு, நம்ம அந்த பில்லை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அப்போ என்னங்க, பில்லுக்கு மட்டும்தான், பில்லுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணணும். சரிங்களா, அப்போது இங்கே என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாம் அக்கௌண்ட் ஒன்று, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஒன்று. சரிங்களா, அப்போது பில்ஸ் பேயபிள், சரிங்களா, பில்லுக்கு நம்ம அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும். யாருக்குங்க, ஷாமுக்கு பேமெண்ட் பண்ணணும். சரிங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஒன்று, ஷாம் அக்கௌண்ட் ஒன்று. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th அன்னைக்கு 8th அன்னைக்கு ஷாம் வந்து பில்லை ட்ரா பண்ணுறாரு, அந்த பில்லை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதனால் ஷாம் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ எவ்வளோங்க, 50,000 டு பில்ஸ் பேயபிள். சரிங்களா, ஷாம் drawn a bill for rupees 50,000. சரிங்களா,
ஸோ அப்போ வந்து நம்ம பில்லுக்கு நம்ம அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும். பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லைபிலிட்டி. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம பேமெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ அது வந்து லைபிலிட்டி எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும். சரிங்களா? இப்போ நம்ம ஷாம் அக்கௌண்ட் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டெபிட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஒரு அக்கௌண்ட் நம்ம கிரெடிட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஷாம் அக்கௌண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டெபிட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 9th அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு half the amount owed to MS ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் பை செக். இப்போ நம்ம half of the amouண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பே பண்ணுறோம். ஸோ எதில் half of the amount அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர்லேருந்து நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா கிரெடிட்டுக்கு நம்ம ஃபர்னிச்சர் வாங்கணும். சரிங்களா? அந்த ஃபர்னிச்சர் விலையில் half of the அமௌண்ட்டை வந்து நம்ம இப்போ செக்காக நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். அப்போ ஃபர்னிச்சர் நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 28,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதில் half of the அமௌண்ட் என்னென்னா 14,000. அப்போ 14,000 நம்ம ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். எப்படி பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா செக்காக நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். அப்போ என்னென்ன அக்கௌண்ட் வருங்க? பேங்க் அக்கௌண்ட் ஒன்று, MS ஜெயலக்ஷ்மி அக்கௌண்ட். ஜெயலக்ஷ்மி அப்படிங்கிறது என்னங்க? ஒரு பர்சன் நம்மக்கிட்ட இருந்து பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்ன பண்ணுவோம்? டெபிட் த ரிசீவர். சரிங்களா? பேங்க் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பர்சனாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் ரியல் அக்கௌண்ட் நேச்சராகவும் எடுத்துக்கலாம். பர்சனல் அக்கௌண்ட் படி பார்த்தீங்கன்னா பேங்கர் வந்து பேமெண்ட் பண்ணுறாரு. அப்போ கிவர் என்ன பண்ணுவீங்க? கிரெடிட் பண்ணுவீங்க. ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்ன இருக்குங்க? பேங்க் பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகுது. அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரிங்களா? MS ஜெயலக்ஷ்மி அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா? ஸோ 9th அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா MS ஜெயலக்ஷ்மி அக்கௌண்ட் டேட்டா. ஸோ எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா half of the amount தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க டு பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா? அமௌண்ட்டு பெய்டு டு MS ஜெயலக்ஷ்மி rupees 14,000. ஓகேங்களா? இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th அன்றைக்கி ஷாம்ஸ் பில் வாஸ் பெய்டு. அப்போது நம்ம பில்லை நம்ம அக்செப்ட் பண்ணியிருந்தோம். பில்லுக்கான அமௌண்ட்டை நம்ம பேமெண்ட் பண்ணோம். ஸோ அப்போ பில்லோட வேல்யூ எவ்வளோங்க? 50,000. அந்த பில்லுக்கான அமௌண்ட்டை இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். அப்போ பில்லு கேன்சல் ஆகிடும். இப்போ லைபிலிட்டி என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். நீங்கள் பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டி நீங்கள் கிரெடிட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த பில்ஸ் பேயபிள் என்ன பண்ணும்? டெபிட் பண்ணிட்டீங்கன்னா அது பில்லு கேன்சல் ஆகிடுச்சுங்கிறது மீனிங். அப்போ பில்ஸ் பேயபிள் என்ன பண்ணோம்? நீங்கள் டெபிட் பண்ணோம். ஷாம் அக்கௌண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் பண்ணோம். ஏன்னா நீங்கள் ஷாம்க்கு வந்து டியூ வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது மீனிங். சரிங்களா? அப்போ 10th அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டேட்டா, அதாவது பில்ஸ் பேயபிளை நீங்கள் கிரெடிட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் பில்லுக்கான அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுனால பில்லு கேன்சல் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறீங்க? பில்ஸ் பேயபிள் கிரெடிட் பேலன்ஸை டெபிட் பண்ணுறீங்க. சரிங்களா? 50,000 டு ஷாம் அக்கௌண்ட். இப்போ ஷாம் அக்கௌண்ட் என்ன பண்ணுறீங்க? கிரெடிட் பண்ணிடுறீங்க. ஷாம் நம்மக்கிட்ட இருந்து பில்லுக்கான அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறார். சரிங்களா? ஓகேங்களா? ஷாம்ஸ் பில் பெய்டு rupees 50,000. ஓகேங்களா?